ஹலோ சஞ்சீவ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். உங்க குழந்தை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உடனே ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? இதோ உடனே வரேன் சார். வாங்க. என்ன பண்றது? அபி வேற நம்மள வெளியே போவானான்னு சொல்லியிருக்காளே. இப்ப நம்ம வெளியே போற விஷயம் அபிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. என்ன பண்றது? முதல்ல அபி போனை கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு, உன் போனை கொடுக்க தான் ஆபீஸ் வந்தேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வழியில போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அபிக்கும் டவுட் வராது. தம்பி, இந்த நேரத்துல எங்க போறீங்க? அபி நீங்க வெளியே போனா போன் பண்ணி சொல்ல சொல்லிருக்கா. இல்லக்கா, அபி போனை வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டா. சரிதான், கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துடலாம் தான் போறேன். அப்படியா? சரி போங்க தம்பி. சரிக்கா. அபி நம்ம வெளியே போயிடக்கூடாதுன்னு ரேணுகாக்காவை நமக்கு வாட்ச்மேனா வர போட்டுட்டு போயிருக்காளா? புரோக்கருக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டியதா இருக்கு. எங்கேயும் போய் வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. பாப்பாவோட அம்மா அப்பா யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இனி என்ன பண்ண போறேனே தெரியலையே. அபி போய் பாப்பாவை பார்த்தாளா? பாப்பா நல்லா இருக்கானே தெரியலையே. சரி, அபிக்கு போன் பண்ணி பாப்போம். இவ போனுக்கு பண்றது. ஹலோ, என்ன ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது? நான் அபி இல்ல, அபியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். பேசலாமா வேண்டாமா? பேசினா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. பேசாம இருக்கிறது நல்லது. அபி வந்து போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. நீங்க யாரு பேசுறது? ஹலோ, போன் பண்ணிட்டு ஏங்க பேசாம இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? பேசுங்க. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் வேற ஸ்டேஷன் கூப்பிட்டு என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே. பாப்பா பத்தின தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சஞ்சீவ், தப்பிச்சு போனவனோட அடையாளம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அவன் போட்டோவே கிடைச்சிருக்கு, பாருங்க. சார், இவன் தான் சார். இவன் தான் சார் என் பாப்பாவையும் மங்காவையும் கொல்ல துரத்தினவன். இவனை தான் சார் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? சரி வாங்க, அவன்கிட்ட போய் கேட்போம். சரி சார். டேய், உன் கூட இருந்தவ யாரு என்னங்கிற எல்லா விவரமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மரியாதையா உண்மை சொல்லு, இல்லன்னா அடி வாங்கிய செத்துருவ. நான் வாயை திறந்தா புரோக்கர் அண்ணே மாட்டிப்பாரு. அப்படி அவர் மாட்டினா என்ன கண்டிப்பா கொன்னுருவாரு. உண்மையை சொல்லாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். என்னடா யோசிக்கிற? சொல்றானா? சார், நான் திரும்பவும் சொல்றேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் சரக்கு அடிக்க தான் சார் அந்த ஏரியாவுக்கு போனேன். பொய் சொல்லாதடா. அண்ணே, என் குழந்தைய காணும்னு உங்க கூட இருந்தவர் தான் என் குழந்தைய கொல்ல பார்த்தார்.
குழந்தை காணாம போனதுல இருந்து என் ஒய்ஃப் அப்செட் ஆகி குழந்தை காணும் நினைச்சு பைத்தியம் ஆயிட்டாங்க. அண்ணா, உங்க கூட இருந்தவர் பத்தி விவரம் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. காணாம போன குழந்தை கிடைக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி அவர் தான். அண்ணா பிளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு உண்மையா சொல்லிருங்கண்ணே. அண்ணா, உங்க காலில் வேணா விழுகிறேன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்கண்ணே. சார் என்ன சார் நீங்க அக்யூஸ்ட் கால்ல எல்லாம் போய் விழறன்னு சொல்றீங்க? கை குழந்தைய திருடி வித்து பிசினஸ் பண்றவன்லாம் பணத்துக்கு சமம் சார். இவனெல்லாம் மனுஷனே கிடையாது. அப்புறம் எங்கிருந்து அந்த மனசுல இரக்கம் ஈரலாம் இருக்கும்? சார், இவனை எங்க அடிச்சா உண்மையை சொல்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். நீங்க கவலையப்படாதீங்க சார். இன்னைக்கு நைட் இவனை அடிக்கிற அடியில உண்மை என்ன, இவன் அம்மாட்ட குடிச்ச தாய்ப்பாலைய கக்குவான் சார். நல்ல மனுஷன் உங்ககிட்ட வந்து கெஞ்ச வச்சுட்டல, இன்னைக்கு நைட் இருக்குடா உனக்கு. நீங்க வாங்க சார். சஞ்சீவ், என்ன பாப்பா? சஞ்சீவ், நான் உன்கிட்ட காட்டணும் நினைச்சிட்டே இருந்தேன்ல, என்னமோ தெரியல இத்தனை நாளா முடியாம போச்சு. மங்காவோட குழந்தை இவதான் சஞ்சீவ், நல்லா பாரேன். அபி, நீ நினைக்கிற மாதிரி இது மங்காவோட பாப்பா இல்ல, இது நம்ம பாப்பா, உனக்கு பிறந்த பாப்பா. என்ன சஞ்சீவ் சொல்ற? இவன் நம்ம பாப்பாவா? ஆமா அபி, இது காணாம போன நம்ம பாப்பா தான். நீ ஏன் பாப்பா தானா? அதனாலதான் என்ன விட்டு போகாம என்னையே சுத்தி சுத்தி வந்தியா? ஹே சஞ்சீவ், நம்ம பாப்பா எப்படி மங்கா கைக்கு போச்சு? குடிக்குள்ள வச்சு பாக்குற சக்தி எனக்கு கிடையாதுங்க, அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருங்க. யார் மேடம்? நாங்க இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க. தாங்க குழந்தை எப்படிங்க? நம்ம பாப்பா எப்படி மங்கா கைக்கு போச்சுன்னு எனக்கு தெரியாது அபி. ஆனா ஸ்ரீஜா தான் நம்மள பழி வாங்க பாப்பாவை வெட்டி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிருக்கா. நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பார்த்திருக்கா. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்த ஸ்ரீஜாவை நான் சும்மா விட மாட்டேன். சஞ்சீவ், உன் போன கொடு.
சஞ்சீவ் எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்றான்? ஹலோ. ஹே ஸ்ரீஜா, என் குழந்தைய கடத்தி என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்திருக்கல. இத்தனை நாளா நீ பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் சந்தோஷ்காக உன்னை மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன். எப்போ என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டியோ, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். 10 கோடி கடனை கட்ட விடாம பண்ணி என் சஞ்சீவையா ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குற? நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்டி. உன்னையும் அம்மாவையும் உங்க ஆயுசு முழுக்க ஜெயில களி திங்க வைக்கிறேன்டி. நான் சஞ்சீவ் பாப்பா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். எங்க கிட்ட நீ தோத்துட்டடி. இப்போ என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சதோ, எனக்கு இப்ப புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் காட்டாறு மாதிரி. இனி யாரும் என்ன அணை கட்டி தடுக்க முடியாது. 10 கோடி கடன் அடைச்சு என் சஞ்சீவ ஜெயிலுக்கு போவிடாம நான் காப்பாத்துவேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்டி. விட்ட சவால்ல என்கிட்ட நீ தோக்க போறடி. நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் தோக்க மாட்டேன்டி. நான் தோக்க மாட்டேன். நீ தோக்க போற ஸ்ரீஜா. நீ தோக்க தான் போற. அண்ணே, எனக்கு ஒண்ணு தோணுது. சொன்னா அடிக்க மாட்டிய? சொல்லு. அந்த குழந்தைக்கு நிஜமாவே சக்தி இருக்குண்ணே. டேய், அந்த குழந்தைய தேடி அலையறத விட்டுட்டு பழையபடி குழந்தைங்களை வச்சு பிச்செடுக்கிற பொழப்ப பாத்துக்கலாம். அதானே நமக்கு நல்லது. உன்னால முடியாட்டி ஓடிடு. அதுக்காக இஷ்டத்துக்கும் பேசாத. என்னன்னு? எல்லாம் அந்த மங்கா பிச்சைக்காரியால வந்ததுடா. அவளால வந்த வேணதா இது. அவ மட்டும் அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு ஓடாம இருந்திருந்தா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வந்திருக்காது. டேய், வண்டியில பாடு. டேய், அங்க வருது மங்காதானடா. ஆமாண்ணே, மங்காதானே. மங்கா மங்கா நில்லு. ஏய், மாட்ன சத்த அங்க நில்லு. வேமா போடா. ஏய், எங்கடி ஓடுற? ஏய் ஏய், எவ்வளவு நாள் தண்ணி காட்டியிருப்ப, இன்னைக்கு மாட்டினியா? செத்தடி இன்னைக்கு நீ. ஏய், குழந்தை எங்க? எனக்கு தெரியாதுன்னு. பொய் சொல்லாம சொல்லு. சத்தியமா தெரியாதுன்னு. தெரியாதா? ஏய், ஏய், என்னடி நடிக்கிற? எழுந்துரு.
அண்ணே மயங்கிட்டானே. மயங்கிட்டாளா? டேய் தூக்குடா, நம்ம கூட கொண்டு போயிடலாம். சன்னு அபி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் போனுக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அட்டன் பண்ணி பேசிட்டேன். ஆனா அவங்க தான் எதுவும் பேசவே இல்லை. ஃபோன் பண்ணது ஒருவேளை மங்கவா இருக்குமோ? இது மங்கா அன்னைக்கு கூப்பிட்டு பேசின நம்பர் மாதிரி தான் இருக்கு. இந்த நம்பருக்கு பேசி பாப்போம். என்ன இது? இந்த நம்பர்ல இருந்து தான் மங்கா கூப்பிட்டா மாதிரி இருக்கு. திரும்ப கூப்பிட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய், இத்தனை நாளா நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவ இன்னைக்கு சிக்கனா பாத்தியா? அண்ணே, நம்ம மங்காவை தான் புடிச்சு வச்சிருக்கோம். ஆனா மங்கா குழந்தைய எங்க வச்சிருக்கான்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிடலாம், இருடா. டேய், மங்கா போன ஆன் பண்ணி பார்த்தா ஏதாவது மேட்டர் சிக்காது? அண்ணே, கண்டிப்பா சிக்கன ஆன் பண்ணி பாரு. முருகா, வண்டியை ஓரமான பாட்டு. இன்னொரு வாட்டி மங்காக்கு ட்ரை பண்ணி பாப்போம். ரிங் போகுது. என்னடா இது? போன ஆன் பண்ண உடனே ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி பேசுனேன். ஹலோ மங்கா. மங்கா, ஏன் பேச மாட்டேங்கிற? பாப்பா பத்தி ஏதாவது விஷயமா? என்னென்ன? மங்கா சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? நான் பேசுறது கேக்குதா? நாம பேசக்கூடாது. பேசினா ஏதாவது சிக்கலாயிடும். என்னதான் சொல்றான்னு கேட்போம். ஹலோ மங்கா. மங்கா ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஹலோ. என் குழந்தைய கொல்றதுக்கு நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயோ இல்ல நானோ வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லி அது எப்படியோ குழந்தைய கொல்ல நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா? மங்கா போன் எடுத்தும் பேசாம இருக்கான்னா அப்ப மங்காக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? மங்கா. ஹலோ, லைன்ல யாருங்க? நான் பேசுறது கேக்குதா? லைன்ல யாரு? கேக்குறல்ல, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஹலோ. என்னன்னாச்சு? டேய், இப்ப போன்ல பேசினால அவளுக்கு குழந்தைய பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னென்ன சொல்ற? எனக்கு என்னமோ மங்கா இவகிட்ட தான் குழந்தைய கொடுத்து வச்சிருப்பாளோன்னு தோணுது. சரிண்ணே, அப்ப அவங்ககிட்ட பேச வேண்டியதானே? போனை எது கட் பண்ண? பேசுறதுன்னா என்னடா பேச முடியும்? மங்கா குழந்தைய வச்சிருக்கிறவ கிட்ட கண்டிப்பா நம்மள பத்தி சொல்லிருப்பா. குழந்தைய வச்சிருக்கிறவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துச்சுன்னு வையி, குழந்தை வேற இடத்துக்கு போயிடும். அப்புறம் திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இனிமே தாண்டா உஷாரா இருக்கணும். ஏன்னா இப்ப என்னதானே நீ பண்ண போற? விட்டத 2 மடங்கா பிடிக்க போறேன்டா. புரியலையே.
மங்கா போன் இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்ப பேசினவ நம்பரும் நம்ம கிட்ட தான் இருக்கு. மங்காவும் நம்ம கிட்ட தான் இருக்கா. இத வச்சு ஸ்ரீஜா கிட்ட பணத்தை கறக்க. மங்கா போன் எடுக்கலையே. சஞ்சீவுக்கு போன் பண்ணலாமா? போன் பண்ணி சஞ்சீவ் கிட்ட என்ன சொல்றது? குழந்தைய பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு வேற மங்கா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சரி, ஆசிரமத்துக்கே போயிடுவோம். வணக்கம் சார். இதோ இந்த ஆட்டோக்கார நம்மால தான். இந்த ஆட்டோல ஏறிப்போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். சரியா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஏய், தேங்க்ஸ் எவனுக்கு வேணும், பணம் கரெக்டா வந்துடணும். சார் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார், பயப்படாதீங்க சார். முருகேஷ், இவன் சொல்ற இடத்துல இறக்கி விட்டுரு. ஓகே சார். நான் வரேன் சார். சரி போ. தேங்க்ஸ் சார். சார் சூப்பர். நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு டவுட் வராத அளவுக்கு நடிச்சிட்டேன். சார், என் போன்ல இருந்து ஜெகன் யார்கிட்ட பேசுறேன் சார். அந்த நம்பர் இதுல இருக்கு சார். இந்த போன் நம்பர் யாரோடதுன்னு அப்புறம் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இவனை ஃபாலோ பண்ணி போவோம். ஓகே சார். இன்னைக்கு பெரிய கிரிமினல் கேங்கே நம்ம கிட்ட மாட்ட போகுது. இன்னைக்கு இந்த கேங்கோட தலைவனை நாம கண்டிப்பா புடிச்சே ஆகணும். ஓகே சார். ஆட்டோ டிரைவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல? சொல்லிட்டேன் சார். ஆட்டோ டிரைவர் கிட்ட ஆல்ரெடி நம்ம பிளான பத்தி சொல்லிட்டேன் சார். அதை வச்சு அவன் போற இடத்த நம்ம கண்டுபிடிச்சலாம் சார். இந்த புடி. சரி வா போலாம். சார் பாத்து சார். சார், போகும்போது அவ சொன்ன மாதிரி காலை அடிச்சுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப தப்பாப்படுது சார். யோ, போலீஸ் வேலையில போய் சகுனம் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தப்பு நடக்க போறது அந்த கேங்கோட தலைவனுக்கு தான். பேசாம வாயா, உட்காரு. ஏ அபி, நீ எங்க குழந்தைய மறைச்சு வச்சிருக்கன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ, நம்ம பைக்ல அடிபட்டு கீழே வந்துட்டானே. நம்ம வேற சரக்கு அடிச்சிருக்கோம். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். என்ன மங்கா, எங்க கிட்ட வந்து அநியாயமா மாட்டிக்கிட்டிய. புரோக்கரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்.
குழந்தை எங்க இருக்குன்னு நீயே சொல்லிட்டனா உனக்கு நல்லது. இல்ல சித்திரவதைப்பட்ட சாவ. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்போம். லெஃப்ட்ல போனேன். என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பாப்பாவை பார்க்க வந்தேன். இந்த அன்டைம்லயா? மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் பாப்பா நல்லா இருக்கால, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? தெரியலையம்மா, நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். சுமதி அம்மா உள்ள இருக்காங்களா? உள்ள இருக்காங்கம்மா. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்னடா மங்கா கண்ணு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாங்க. குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாலா? நானும் எவ்வளவு கேட்டு பாத்துட்டேன், மங்கா மூச்ச விட மாட்டானே. அந்த மங்காக்கு அவ்வளவு திமிரா? குழந்தை எங்க இருக்குன்ற விஷயத்த மங்காட்ட எப்படி போட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, கோவத்துல மங்காவை கொன்னுக்குன்னு போட்டுறாதனே, நமக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். சரிடா, எனக்கு தெரியும்டா, வா. சரிண்ணே. சார், என்னையா ஆட்டோ அங்கதான் சார் நிக்குது. என்ன இங்கதான் வர சொன்னாரு? ஆளை காணோம். யோ, அவனுங்களாம் இங்கதான் இருக்கானுங்க போல. சஞ்சீவ், சொல்லுங்க சஞ்சீவ். சார், பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சஞ்சீவ், உங்க பாப்பாவுக்காக இப்ப நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்ன ரிஸ்க் சார்? நான் உங்ககிட்ட காட்டினால அக்யூஸ்ட், அவனை ட்ராப்பா யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த கேங்கையும் நான் பிடிக்க போயிட்டு இருக்கேன். நான் பிடிக்க போற கும்பல் ரொம்ப மோசமான கும்பல் சஞ்சீவ். சார், அது எந்த இடம்னு சொல்லுங்க சார், கண்டிப்பா நான் வரேன். சஞ்சீவ், மாங்காடுக்கு பக்கத்துல. நீ குழந்தைய தூக்கிட்டு போன கோவத்துல உன்னை கொல்றதுக்கு யோசிக்காம முட்டாள்தனமா ஆள் அனுப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருமாங்க. டே புரோக்கர், நீ காரி ஆகணும்னா கழுத கால கூட பிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்கிட்டயே நடிக்கிறியா? இருடா, நானும் நடிக்கிறேன். உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க மங்கா, சாப்பிடு மங்கா. இந்தா சாப்பிடு. அண்ணா, உனக்கு குழந்தையால என்னென்ன பிரச்சனை? அத ஏன் கேக்குற மங்கா? அந்த குழந்தையால எனக்கு பெரிய சிக்கலு. நம்ம தொழிலே முடங்கி போயிடுச்சு. அப்படியாண்ண? ரொம்ப பாவம் நீ. அந்த குழந்தை உனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கவே மாட்டேன்ன. மங்கா, என் நடிப்பை நம்பிட்ட. சரி மங்கா, வாங்கிட்டு வந்திருக்கிற பிரியாணிய சாப்பிட்டுட்டு குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. சொல்றது என்னன்னு நேர்ல கூட்டிட்டு போய் குழந்தைய காட்டுறேன். அது வரைக்கும் ஒண்ணும் பண்ணிடாதன. என்ன ஒண்ணும் பண்ணிடாதன. சேச்சே, உன்னை போய் நான் ஏதாவது பண்ணுவேனா? நீ பழையபடி என்கிட்ட வந்து குழந்தைய வாங்கி பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற வழிய பாரு.
சரிண்ணே. மங்கா, ம்? நீ சீக்கிரம் சாப்பிட்டனா நம்ம குழந்தை இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். டேய் புரோக்கர், நீ என்ன பண்ணாலும் குழந்தைய பத்தி என் வாயில ஒரு வார்த்தை கூட வராதுடா. சரி நான் போலாண்ணே. மங்கா, நீ குழந்தைய மட்டும் காட்டுடியா, அப்புறம் இருக்கும் உனக்கு. போலீஸ்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா. இல்லைன்னா ஒட்டு மொத்தமா கம்பி எண்ண வேண்டியதா இருந்திருக்கும். எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னடா எது கொடையறீங்க? ஒழுங்கா கதவை திறந்துரு. சொன்னா கேளு. திறங்கடா. அண்ணே, வசமா மாட்டிக்கிட்டோம்ண்ணே. அந்த ஏட்டு என்னை ஏமாத்திட்டானே. போலீஸ் என்ன தப்பிக்க விடுற மாதிரி விட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கண்ணே. இப்படி சொதப்பிட்டியடா, லூசோடா நீ. நான் என்னென்ன பண்ணுவேன்? நான் உனக்கு நல்லதுன்னு நினைச்சு பண்ணேன், இப்படி ஆயிடுச்சேனே. போடா லூசு. உன்னை நம்பி வர சொன்ன பாரு, எல்லாம் என் தலையெழுத்துறா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. தப்பிச்சு போயிடலாம் நினைச்சாதீங்க. மரியாதையை கதவை திறங்க. என் கண்ணு தான் பேசும். அப்புறம் டேய் கதவை திறங்கடா. இப்ப எப்படி தப்பிக்கிறது? சொல்றல. டேய் மரியாதையை கதவை திறங்க. இப்ப என்னனே பண்றது? என்ன கேட்டா ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? என் போன் புரோக்கர்கிட்ட தான் இருக்கான். போன்ல தான் ஆசிரம நம்பர், அபி நம்பர்லாம் இருக்கு. ஐயோ, புரோக்கர் அதை பார்த்துட்டான பிரச்சனையாச்சே. எப்படியாவது புரோக்கர்ட்ட இருந்து என் போனை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும். என்ன பண்றது? டேய், எத்தனை போலீஸ் வந்திருக்கு? 2 போலீஸ்ண்ணே. டேய் கதவை திறங்கடா. டேய் மரியாதையை கதவை திறந்துருங்க. டேய் ஒழுங்கு மரியாதையை கதவை திறங்க. இல்லனா என் துப்பாக்கி தாண்டா பேசும். போலீஸ்ட்ட நம்ம மாட்டக்கூடாதுடா. எப்படியாவது தப்பிச்சாகணும். டேய் கதவை திறங்கடா, இல்லனா நான் ஷூட் பண்ணிடுவேன்டா. டேய் கேசவா, குடோன்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்றா. ஏண்ணே? சுடுறத செய்டா. சரிண்ணே. பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையை கதவை திறந்துருங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு தாண்டா பிரச்சனை. மரியாதையை கதவை திறந்துருங்க. அண்ணா, ஏய் ரகு, எங்கடா இருக்க? அண்ணா பசங்களோட குடன் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கா. எத்தனை பேர் வரீங்க? 4 பேர் வரோண்ணா. டேய், போலீஸ் எங்களை குடோன்ல வச்சு சுத்து போட்டாங்கடா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா, ஆனா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. குடோனை சுத்தி 2 போலீஸ் தாண்டா இருக்காங்க. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு எங்களை காப்பாத்துங்கடா. கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க வந்துடுறோம். டேய் கதவை திறங்கடா. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? டேய், அண்ணா போலீஸ் சுத்து போடிச்சான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. டேய் சீக்கிரம் குடோனுக்கு வண்டியா வரா. சீக்கிரம் ஓட்றா. குடோனுக்கு போடா. குடோனுக்கு. டேய் கதவை திறங்கடா. டேய் மரியாதையா சொல்றேன், கதவை திறந்துருங்க. இல்லனா நடக்கிறதே வேற. ஏய் சீக்கிரம் வண்டி ஓட்டுறா. நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதை கதவை திறந்துருங்க.
டேய் திறங்கடா. சார் அங்க பாருங்க சார். ஆளுங்க கம்மியா இருக்காங்கன்னு நினைச்சு தப்பா இடம் போட்டமே. இனி போலீஸ் போர்ஸையும் கூப்பிட முடியாது. யோ, நாம தான் அதை சமாளிச்சாகணும். எஸ் சார். தைரியமா சமாளிக்கணும். ஓகே சார். போடா போடா. டேய் நில்லுங்கடா. இல்லடா. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா. இல்லைன்னா நான் இங்கேயே உன் கூடவே இருந்திருப்பேன். நான் வரேன் பாப்பா. என்ன அபி மேடம்? இல்ல, பாப்பா என்ன அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பிறந்து 1 மாசம் கூட ஆகாத குழந்தை எப்படி அம்மான்னு சொல்லும்? அம்மானு கூப்பிட்டுச்சு. ஆமா மேடம், குழந்தை அம்மான்னு கூப்பிடுறா. என்னடா என்ன? என்னடா என்ன என்ன? பெத்த குழந்தைய இழந்துட்டு தவிக்கிற என்ன நீ அம்மானு கூப்பிடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நீ மங்கா குழந்தையா இருந்தாலும் நானும் உனக்கு அம்மாதாம்மா. என்னடா மணி 2ஆவது. கொடுங்க மேடம், நான் தூங்க வைக்கிறேன். சரி, நான் வரேன், பாத்துக்கோங்க. சீக்கிரம் வாங்க. அந்த மங்கா எங்க போனாலும் விடக்கூடாதுடா. அவளை தேடி கண்டுபிடிச்சி கோழி தலையை திருகிற மாதிரி திருகி என் கையால கொண்டாதானா யாத்திரை அடங்கும். வாங்கடா, இந்த பக்கம் போலாங்க. ஏய் மங்கா, ஏய் ஏய் ஏய்.
டேய் இந்த பொம்பளை போலீஸ் அடிச்சு போட்டு அந்த மங்காவை தூக்கிட்டு வாங்கடா. இவன் என்ன பெரிய இவளா? ஒரே போட போட்டு இப்பவே மங்கா வடிச்சு இழுத்துட்டு வரணும். டேய் போடா. டேய் நீ போடா. ரொம்ப நன்றி மேடம். வண்டியில ஏறு.